புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. Give thanks in all circumstances, for this is God's will for you in Christ Jesus. ஆமென். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இந்த காலம் அதற்கான காலம். நம்ம தமிழ் வேதாகமத்தில் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கு. அதை நம்ம ஆங்கில மொழிபெயர்ப்பின்படி அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் கிவ் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. நன்றி செலுத்துங்கள். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாசித்தோம் அப்படின்னா எப்படி வாசிக்கணும்? எல்லாவற்றிலையும் நன்றி செலுத்துங்கள். நம்ம இப்போ கர்த்தருக்கு எல்லாவற்றிலையும் நன்றி செலுத்துகிறதான காலத்தில் நம்ம வந்து நிற்கிறோம். இத்தனை நாட்களும் நம்மளை நடத்தி வந்திருக்கிறாரு. இத்தனை நாட்களும் நமக்கு சுகம் கொடுத்துருக்கிறார், நமக்கு பலன் கொடுத்துருக்கிறார், நமக்கு ஆரோக்கியம் கொடுத்துருக்கிறார், நம்மளை வாழ வைத்திருக்கிறார். நமக்கு வேண்டிய எல்லா உபகாரங்களையும் செய்த கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணுமா? நன்றி செலுத்த வேண்டும். இது வரைக்கும் ஒருவேளை நன்றி சொல்லியிருக்கலாம் அல்லது சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இப்போ நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறார். மீதம் இருக்கிற இந்த நாட்களாவது நீ எல்லாவற்றிற்காகவும் என்ன செய்? நன்றி செலுத்து. எல்லாவற்றிலையும் நன்றி செலுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ அப்போ நன்றி செலுத்துவது அப்படிங்கிறது ஏதோ வெறுமனே ஏசப்பா உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போகிறது அல்ல. நன்றி செலுத்துவது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் சேயிங் தேங்க்யூ வென் திங்ஸ் கோ வெல். நமக்கு வேண்டிய காரியங்கள் சரியாக நடந்தால், நம்ம விரும்புகிறபடி எல்லாம் போயிட்டு இருந்தா அந்நியாரம் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறது நன்றியுடைய இருதயம் அப்படின்னு அல்ல. அப்போ அந்த தேங்க்ஃபுல்னஸ், நன்றி செலுத்துவது, நன்றி உடைய இருதயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தேங்க்ஃபுல்னஸ் இஸ் அ லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஃபெய்த். நன்றி செலுத்துகிற இருதயம் என்பது நம்முடைய விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு. அதுதான் இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட எதிர்பார்த்து பேசி கொண்டிருக்கிறது. நிறைய நேரங்களில் நன்றி தானே சொல்லணும், ஒரு நன்றியை சொல்லிடுவோம், தேங்க்யூ அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனால் அப்படி இல்லை. நன்றி உடைய இருதயம் எதில் வெளிப்படுதுன்னா, நீங்கள் ஆண்டவர் மேலே எவ்வளோ விசுவாசம் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஆண்டவரை எப்படியெல்லாம் விசுவாசித்து நாடி தேடுகிறீர்கள் என்பதின் அடிப்படையிலேயே நம்முடைய நன்றியுள்ள இருதயம் வெளிப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய ஜனங்கள் பாருங்கள், அவங்களுக்கு அவங்க விரும்பியது கிடைக்கும்போது அல்லது ஆசீர்வாதத்தை பெறும்போது என்ன சொல்லுவாங்க? நன்றி. அவங்க நிறைய நேரம் கர்த்தரை துதிப்பது, கர்த்தருக்கு நன்றி சொல்லுவதே, அவங்களுக்கு ஏதாவது வேண்டியது கிடைச்சிருச்சுன்னா அதை செய்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே நன்றி உடைய இருதயம் உடையவர்கள் they thank God even in difficult situations. கடினமான பாதையின் வழியாய் எடுத்து செல்லப்படும் பொழுது, கடினமான பாதைகளின் வழியாய் போகும்போது கூட உண்மையிலேயே நன்றியுடைய இருதயமுடையவர்கள் தேவனுக்கு நன்றி சொல்லுவார்கள். ஆமாம். இன்னைக்கு ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க போகிறேன் இந்த வசனத்தின் அடிப்படையில். முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, கிவிங் தேங்க்ஸ் இஸ் காட்ஸ் வில். 1 தெசலோனிக்கேயர் 5:18 அப்படித்தான் சொல்லுது. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அது காட்ஸ் வில். அல்லேலூயா. அது தேவனுடைய சித்தம். நீங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கணும், நீங்கள் நன்றி சொல்லணும், நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணணும்,
நீங்கள் நன்றியுடைய இருதயமுடையவர்களாக இருப்பதை வெளிப்படுத்தணும் என்பதெல்லாம் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம முதன்மையானதாக பிரதானமானதாக அறிந்து கொள்ள வேண்டிய தேவ சித்தம் எதுதான்? நன்றி செலுத்துவது. என் வாழ்க்கையை குறித்து தேவ சித்தம் என்னன்னு எனக்கு தெரில பாஸ்டர் நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஆவியானவர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையை குறித்து இருக்கக்கூடிய தேவ சித்தம் முதன்மையானதும் பிரதானமானது என்னன்னா, நீ அவருக்கு எல்லாவற்றிலையும் நன்றி சொல்லு. அல்லேலூயா. அதுதான் உன்னை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. கரமுயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, இப்போ இங்கே பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். 5:18. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இதனுடைய அந்த டிஃபரன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். கிவ் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் அப்படி சொல்லியிருக்கா, அல்லது கிவ் தேங்க்ஸ் இன் எவ்ரிதிங்னு சொல்லியிருக்கா? எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி சொல்லியிருக்கா, அல்லது எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள்னு சொல்லியிருக்கா? வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்கள் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்ய போறீங்களா, எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் செய்ய போறீங்களா? அல்லேலூயா. எல்லாவற்றிலையும், கடினமான பாதையிலையும் சொல்லணும், கடினமான சூழல்லையும் சொல்லணும், நமக்கு நடக்காத போதும் சொல்லணும், நம்மளை தேவன் வேறு மாதிரியாக நம்ம விரும்பாத பாதையில் நம்மளை நடத்தி செல்லும்போது அதற்காகவும் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு என்ன வேணுங்கிறத என்னை விட அதிகமாக தெரிந்திருக்கிறவர் யார் தான்? ஏசப்பா தான். அப்போ அவருக்கு தெரியுங்கிறதுனால நான் கேட்டு கிடைக்காம இருக்கிறதுக்கு நன்றி சொல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு என்ன வேணுமோ அதை எனக்கு கொடுத்துருவார். ஆனால் ஏன் பழக்கம் என்ன, நம்முடைய சுபாவம் என்ன, நம்ம எதெல்லாம் ஆசைப்படுறோமோ விருப்பப்படுறோமோ எல்லாத்தையும் வேணும்னு கேட்போம். நமக்கு தேவைப்படுகிறதையும் தாண்டி ஆசைப்படுகிறதையும் நம்ம கேட்கிற ஆட்கள் தான் நாம். யோசிச்சு பாருங்க, நம்மளை ஒவ்வொருவரையும் நாமளே அனலைஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம என்னைக்காவது தேவைப்படுகிறதோடு நிறுத்திக்கிறோமா? எனக்கு இது தேவை, அதோட போதும் அப்படின்னு நிறுத்திக்கிறோமா? நிறுத்துறதில்ல. சாப்பாடுலேயே அப்படி செய்கிறது இல்லையே. நான் ஆசைப்பட்டதெல்லாம் எனக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, என் தேவை எனக்கு சந்திக்கப்பட்டது, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறீங்க? அப்படி நன்றி சொன்னா அதை குறித்து வேதம் சொல்லுது, அது கர்த்தருடைய சித்தம். அல்லேலூயா. அப்படி நன்றி சொல்லுவது உங்களை குறித்தது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, நன்றி செலுத்துவது அநேக ஆசீர்வாதங்களுக்கான கதவுகளை திறக்கும். Thankfulness opens the door for more blessings. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 100:4. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். சார், enter his gates with thanksgiving. ஒரு வாசல் இருக்கு, அந்த வாசலுக்குள்ள நுழையிறதே நன்றியுள்ள இருதயத்தோடு நம்ம நுழைந்தோம்னா அந்த வாசல் திறக்கப்பட்டதாகவே என்ன செய்யுது இருக்கு. ஸோ இதை அப்படியே நம்ம ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணி ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த நன்றி செலுத்துவது அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் அநேக கதவுகளை திறந்த கதவுகளாக வைத்திருக்கோம். லூக்கா 17வது அதிகாரம் நீங்கள் 11வது வசனத்திலேருந்து 19வது வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா, அங்கே ஒரு 10 குஷ்டரோகிகளை குறித்ததான நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவினிடத்தில் 10 குஷ்டரோகிகள் வராங்க, எங்களுக்கு அற்புதம் செய்யுங்கன்னு கேட்குறாங்க. இயேசு உடனே நீங்கள் போய் உங்களை ஆசானிடத்தில் காட்டுங்கன்னு சொல்கிறாரு. போகிற வழியில் 10 பேருக்கும் குஷ்டரோகம் என்ன செஞ்சிருச்சு? சரியாயிடுச்சு, வியாதி சுகமாயிருச்சு. அவங்க சரீரம் எல்லாம் நல்ல சரீரமாய் மாறிட்டு இப்போ போன 10 பேரில் சுகத்தை பெற்றுக்கொண்ட 10 பேரில்
ஒருவன் மாத்திரம் என்ன செய்கிறான்? திரும்பி ரிட்டர்ன் வரான். இயேசுவின் இடத்துல வந்து அவன் நன்றி சொல்கிறான். இயேசு உடனே கேட்குறாரு அவனை பார்த்து, 10 பேரில் சுகம் பெற்றது நீ ஒருவன் மாத்திரம் வந்திருக்கிறாய், மீதம் 9 பேர் எங்கே? ஸோ காட்ஸ் வில் இதில் வெளிப்படுது. நம்ம நன்றி சொல்லணுங்கிறது தேவ சித்தம். அதனால தான் அவர் அதை கேட்குறாரு. சரி, இப்போ ஒருத்தன் என்ன செஞ்சிட்டான்? நன்றி சொல்கிறான். அந்த ஒருத்தனை இயேசு பிளஸ் பண்ணாரா இல்லையா? பிளஸ் பண்ணாரா? அங்கே வசனம் சொல்லுது, ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க. ஜீசஸ் செட் யுவர் ஃபெய்த் ஹஸ் மேட் யூ வெல். இயேசு என்ன சொன்னாரா? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஏங்க, இதுக்கு மேலே பெரிய ஆசீர்வாதம் வேறு என்ன இருக்க முடியும்? இயேசு அவனை பார்த்து சொல்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நன்றி செலுத்த 10 பேரில் ஒருத்தன் வந்தவனுக்கு தான் இந்த வார்த்தை கிடைச்சது. மீதி 9 பேருக்கு என்ன செய்யலை? அது கிடைக்கல. அப்போ நீங்கள் நன்றி சொல்லுகிறவர்களாக இருந்தால் இன்றைக்கி உங்களையும் என்னையும் பார்த்து அடுத்த ஆசீர்வாதத்திற்கு நேராக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, நன்றி செலுத்துவது அது தேவனை மகிமைப்படுத்தக்கூடியது. தேங்க்ஃபுல்னஸ் glorifies God. சங்கீதம் 50:23 வாசிக்கலாம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை போதும் போதும். நீங்க நன்றி சொல்றீங்க அப்படின்னா அது கர்த்தருக்கு மகிமையை என்ன செய்யுது? கொண்டு வருது. ஆண்டவரே சொல்றார், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அல்லேலூயா. அப்போ நீங்கள் பெருசாக எதுவும் சாதனையாளர்களாக சாதிக்க வேண்டியதில்லை. ரொம்ப எளிமையாக அவர் செய்த எல்லா நன்மைக்காகவும் நீங்கள் நன்றி சொன்னாலே போதும். அதுவே கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆமாம். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். தேங்க்ஃபுல்னஸ் இன் டிஃபிகல்ட் டைம்ஸ். கடினமான சூழல்லையும் நன்றி உடைய ஆட்களாய், அப்படிப்பட்ட இருதயமுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். யோபு 1:21 நம்ம வாசிச்சோம்னா, யோபு சொல்கிறாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அது எவ்வளவு கடினமான சூழலில் யோபு இந்த வார்த்தையை சொன்னாருங்கிறது நமக்கு தெரியும். சாதாரணமான சூழல் அல்ல. தான் வைத்திருந்ததான ஆஸ்திகள் எல்லாம் அழிந்து போனது. தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் சத்ருவின் சதி திட்டத்தினால் அவர்கள் மடிந்து போனார்கள். இப்படிப்பட்ட சூழலில் தான் யோபு இந்த வார்த்தையை சொல்கிறார். கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது எத்தனை பெரிய கடினமான சூழல் பாருங்க. இப்படிப்பட்ட கடினமான சூழலில் யோபு குறைபட்டு கொள்ளவில்லை. கடினமான சூழலில் யோபு கடிந்து கொள்ளவில்லை. கடினமான சூழலில் யோபு கர்த்தரை ஒரு குறையும் சொல்லலைன்னு முந்திய வசனம் சொல்லுது. அல்லேலூயா. ஆமாங்க, அவர் குறையே சொல்லலையா. அவர் வாயிலிருந்து வந்தது என்னதான்? நன்றி தான். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி, எடுத்துட்டிங்களா அதுக்கும் நன்றி. இப்படி நன்றி தான் சொல்லியிருக்கிறார். ஸோ இன்றைக்கி கதை நமக்கு இதிலிருந்து கற்றுக் கொடுக்க விரும்புவது என்னென்னா, எத்தனை கடினமான பாதையில் நம்ம போனாலும் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. கடினமான பாதைகளின் வழியாய் போகும்போது நீங்கள் அவரை குறைபட்டுக்காதீங்க, அவரை குறை சொல்லாதீங்க. கடினமான பாதைகளின் வழியாக போகும்போது கூட, ஏசப்பா இப்படி என்ன நீங்கள் நடத்தி செல்றீங்க, இதுதான் உங்கள் சித்தம்னா பரவாயில்ல, அதற்காக ஸ்தோத்திரம் அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம். God is still faithful. தேவன் எப்போதும் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். எனக்கு நடக்கலைங்கிறதுக்காக அவர் பொய் சொல்கிறவர்னு அர்த்தம் கிடையாது. அவர் எப்போதும் உண்மையுள்ளவர். ஏன்னா அதுதான் அவருடைய குணாதிசயம். தட் இஸ் ஹிஸ் கேரக்டர். அதை என்ன செய்ய மாட்டார், அவர் மாற்ற மாட்டார். அவர் எப்போதும் உண்மையுள்ளவராகவே இருப்பார். அதே போல் God is still in control. தேவன் எப்போதும் ஆளுகை செய்கிறவர்.
அல்லேலூயா. ஆம், அவர் எப்போதும் நல்லவராகவே இருக்கிறார். அவர் எப்போதும் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். அவரே எப்போதும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி இருக்கிறதுனால எத்தனை கடினமான பாதையை நம்ம கடந்து போகிறதாக இருந்தாலும் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள்.